மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸ் பிஃபோர் 40. சரிங்களா? எனக்கு யாரும் சொல்லலை. சரிங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் சம்பாதிக்கும் போது யாரும் நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கல. பார்த்திங்கன்னா நான் என்னோடய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் when you get the first salaryங்க. சரிங்களா? ஃபஸ்ட் சேலரி வாங்கும்போதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப், சரிங்களா, ஒரு 10,000 வாங்குனீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 எடுத்து அந்த பிறகு வச்சிடணும். சரிங்களா? எப்படி வைக்கணும்னா, கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு 4 டைப்பை பிரிச்சுக்கோங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கோல்டில் போடுங்க, இல்லை உங்கள் ஹெல்த்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேரில் ஒரு ரிஸ்க் எடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 25% 30% ஷேர் மார்க்கெட்லேயும் போடுங்க. சரிங்களா? பாக்கி இருக்கிற 70% பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு போடுங்க. வெல்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்ஐசிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, லைஃப் கவரு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் உங்கள் அப்பா அம்மாவை படிக்க வச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. திடீர்னு ஏதாவது சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்ஐசி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டேர்ம்னாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு 5 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு டேர்மு. இல்லை எல்ஐசி போடணும்னா எல்ஐசி போட்டிங்கன்னா ரிட்டர்ன் பேக் வரும். டேர்ம் போட்டிங்கன்னா பேக் வராது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டோட்டல் ஃபேமிலிக்கு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்றைக்கி பெஸ்ட்டு வெண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி இருக்குது, எர்கோ இருக்குது, அதே மாதிரி ஆதித்யா பிர்லா இருக்குது, டாட்டா இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஏதாவது இமிடியேட்டாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் தட் மணி. சரிங்களா? கடனாக வேண்டியதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிடலாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் சேலரி டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா கோல்டு 2,000 இருந்துச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15,000 கிராம். சரிங்களா? அதனால் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி அதை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸிலி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். சரிங்களா? ஏன்னா நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு ஸ்பீடு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது 1 kbps 1 mbps போயிட்டுருக்கு. சரிங்களா? அது ஜாஸ்தி. அன்றைக்கி 500 kbps போகிறது ஜாஸ்தி. அதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் ஃபாஸ்ட் இன்டர்நெட் அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே ஃபோன் எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃபீஸ் போகிறதுலேருந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வேலைக்கே போக வேண்டியது. ஒரு 20% எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வேறு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க. சரிங்களா? அது நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேர் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் 2 பேர் ஒரு 2 லட்சம் மிச்சமாக மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் வீடு வாங்குறது, தோட்டம் வாங்குறது அந்த மாதிரி போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸிலி யூ கேன் அச்சீவ் யுவர் கோல்ஸ். சரிங்களா? தேங்க்யூ. சிப் எடுத்துக்கோங்க, அதுவும் ஓகே. நிறைய கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் கீழேயே வந்துட்டுருக்குது. சரிங்களா? அப்புறம் வார் அன்சர்டனிட்டி இன் த வேர்ல்டு. சரிங்களா? ஈரான் வார் இப்போ போயிட்டுருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் இறங்கும்போது யூ ஹாவ் டு இன்வெஸ்ட். சரிங்களா? ஸ்லோலி. சரிங்களா?
1,00,000 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10,000 போடுங்க, மறுபடியும் இறங்கினா மறுபடியும் 10,000 போடுங்க, மறுபடியும் இறங்கினா மறுபடியும் 10,000 போடுங்க. டெஃபினெட்லி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-40% இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ்.